அத்தியாயம் 11. சூர்யாவை திரும்பி பார்த்த இந்து அவன் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை குறித்து கொண்டு, நீ கிளம்பு சூர்யா என்றாள். தனது புத்தகங்களை எடுத்துக்கொண்டு ரிஷியை பார்க்க அவனோ மெல்லிய குரலில், என்னடா இது, இவ எதுக்கு உன்னை இப்படி துரத்துறா என்றான். தெரியல, இன்னைக்கு வாங்கல என் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா என்று கூறிவிட்டு வகுப்பை விட்டு வெளியேறினான். அவனுடன் இணைந்து நடக்கும்போது எதுவும் பேசாமல் அமைதியாகவே நடந்தாள். சூர்யாவும் கல்லூரியில் வைத்து எதுவும் பேச வேண்டாம் என்று எண்ணி வாயை இறுக மூடிக்கொண்டான். இருவரும் தங்களது பைக்கை எடுத்துக்கொண்டு கல்லூரியை விட்டு வெளியேற சற்று தூரம் சென்றதும் அவனை பார்த்து, பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு போய் பேசலாம் சூர்யா என்று கூறிவிட்டு தான் முன்னே சென்றாள். பல்லை கடித்து கொண்டு அவளை பின்தொடர்ந்தான். அவன் வருவதற்கு முன் சென்று ஒரு டேபிளில் அமர்ந்தவள் எதிரே இருந்த இருக்கையை காண்பித்தாள். கடுமையான முகத்தோடு அவளின் முன்னே அமர்ந்தவன், நீ எதுக்கு என் பின்னாடி இப்படி சுத்துற என்றான் எரிச்சலோடு. அவளோ இரு கைகளையும் கன்னத்தில் வைத்து கொண்டு முன்னே சரிந்து அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். உனக்கு ஓவர் தைரியந்தான், என் கசின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வர்ற அளவுக்கு ஓவர் திமிரு. நான் ஏதோ நல்லவனாக இருக்கிறதுனால நீ தப்பிச்சிட்டு இருக்க என்றான் கடுப்புடன். அவளிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவனை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். சர்வர் வந்து என்ன வேண்டும் என்று கேட்டபோதுதான் நன்றாக சாய்ந்தமர்ந்தவள் இருவருக்கும் மில்க் ஷேக் ஆர்டர் செய்துவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்து லேசாக சிரித்தாள். நீ ஏதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்சு வந்துட்டியா என்றான் எரிச்சலுடன். சூர்யா, நான் தான் நேற்றே உனக்கு சொல்லிட்டேன் இல்லை, நாம லவ்வர்ஸ். உனக்கு தான் லவ்வர்ஸ் எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியல. இப்படி ஹோட்டலுக்கு வந்தால் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து மெய்மறந்து உட்கார்ந்துருக்கணும் என்றால் புன்சிரிப்புடன். ஏய் சி, அந்த வார்த்தையை சொல்லாத, எரிச்சலாக இருக்குது. நீ உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன்னைத்தான் சூர்யா, நல்ல பர்சனாலிட்டியான உன்னை மிஸ் பண்ண எனக்கு மனசு இல்லை. அதோட நல்லா வேற படிக்கிற. ஸோ நான் அதையும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். எப்படியும் கேம்பஸில் செலக்ட் ஆகிடுவேன். கொஞ்ச நாள் திகட்ட காதலிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று அவளை கடுமையாக முறைத்தான். இங்கே பாரு, எனக்கு உன் மேலே எந்த ஈர்ப்பும் இல்லை. நீ யார், எங்கேருந்து வந்து, எதுவுமே உன்னை பற்றி தெரியாது. அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி வெக்கமே இல்லாமல் பேசுகிற பொண்ணெல்லாம் பிடிக்காது என்றான் முகத்தை சுளித்து. அவனை பார்த்து கண்களை சிமிட்டியவள், பாஸ், அரேஞ்ச்டு மேரேஜில் எல்லாம் பிடிச்சா பண்ணுறாங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்குல்ல, அது போதும். அப்புறம் என்ன சொன்னீங்க? வெக்கமே இல்லாத பொண்ணா? என்னை வெக்கப்பட வைக்க வேண்டியது நீங்கள் தான் பாஸ். ஒரு லவ்வரை பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு ஹக்கு, ஒரு குட்டி கிஸ்ஸு இதெல்லாம் கொடுத்தா தானாக வெக்கம் வந்துடாதா என்றவளை கண்டு களைத்து மலைத்து போனான். அவளோ சிறிதும் கவலைப்படாமல் அவனது கைகளை பற்றி கொண்டு, கமான் பாஸ், ஃப்ரீயாக இருங்க, உங்களை மீறி நான் எதுவும் செஞ்சிட மாட்டேன் என்றவளை கண்டு உள்ளுக்குள் பதறித்தான் போனான். எப்படி பேசினாலும் சிக்ஸர் அடிப்பவளை எப்படி சமாளிப்பது என்று புரியாமல் பார்த்திருந்தான். அப்பொழுது சர்வர் மில்க் ஷேக்கை கொண்டு வந்து வைக்க அவனிடம் கை காட்டி, எடுத்துக்க சூர்யா, நான் பே பண்ணிடுறேன் என்றாள் கிண்டலாக. அவள் மீது எரிச்சல் பொங்க எழ வேகமாக நாற்காலியை தள்ளிவிட்டு எழுந்து கொண்டவன், நீ இருந்து கொட்டிக்கிட்டு போ, உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங், இதோடு என் முன்னாடி வரக்கூடாது என்றான். கையில் இருந்ததை ரசித்து குடித்து கொண்டிருந்தவள் நிமிர்ந்து பார்த்து, நீ கிளம்பு செல்லம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்றாள். அவளின் பேச்சு அவனது பிபியை ஏற்றியது. எங்காவது சுவற்றில் முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது. பைக்கை எடுத்தவனுக்கு எங்கு போவது என்று தெரியாமல் மதிய வெயிலில் பீச்சிற்கு சென்று நின்றான். இந்த 2 நாட்களாக அவனது பார்வை எந்த பெண்ணிடமும் செல்லவில்லை. அவனது நினைவு முழுவதும் அவளிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்றுதான் யோசித்தான். ஏன் இந்துவிடம் கூட வம்பு வளர்க்காமல் மிக அமைதியாகவே இருந்தான். ஆனால் உள்ளுக்குள் பீதியாக இருந்தது. இவளால் எதுவும் பிரச்சனை வந்துவிடுமோ என்று பயந்தான். அங்கிருந்த கல்லின் மீது அமர்ந்தவன் தலையை 2 கைகளால் பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான். எப்படி யோசித்தாலும் அவளை எப்படி தவிர்ப்பது என்று புரியவில்லை. தனது வகுப்பறைக்கே வரும் தைரியம் இருக்கிறதென்றால் அவள் சாமானிய பெண்ணல்ல என்று எண்ணினான். எத்தனை நேரம் அப்படி அமர்ந்திருந்தான் என்று தெரியவில்லை. அவன் அமர்ந்திருந்த கல்லில் லட்டி ஒன்று தட்டப்பட, டேய், யாரா நீ, இந்த நேரத்தில் இங்கே என்ன வேலை உனக்கு என்ற அதட்டலான குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதும் அவசரமாக நிமிர்ந்தவன், வெற்றி சார் என்றான். வெற்றியும் சூர்யாவை அங்கு எதிர்பார்க்காததால், இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க, காலேஜுக்கு போகாமல் என்று அதட்டினான். காலேஜில் தான் இருந்தேன், ஒரு பொண்ணு வெளியில் அழைச்சிட்டு வந்து இப்படி உட்கார வச்சிட்டா
என்றான் எரிச்சலுடன். நீ இன்னும் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறதை விடலையா? நான் எங்கே சுற்றினேன்? கரகம் என்ன விட மாட்டேங்குது. புரிகிற மாதிரி சொல்லி தொலைடா. ஒரு பொண்ணு எனக்கு லவ் டார்ச்சர் கொடுக்குறா வெற்றி. வாட்? உனக்கு ஒரு பொண்ணு என்றவன் ஹஹா ஹஹா என்று சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பித்தான். சிரிக்காதீங்க, நானே செம எரிச்சலில் இருக்கேன். அவனது தோளில் கை போட்டுக்கொண்டு ஜீப்பை நோக்கி நடந்தவன், டென்ஷன் ஆகாத, நீ பண்ணதை உனக்கு எவ்வளோ திருப்பி செய்கிறா என்றான் கள்ளச்சிரிப்புடன். அவனை திரும்பி முறைத்து, என்னை பார்த்தா சிரிப்பாக இருக்கா உங்களுக்கு? விடுறா, எவ்வளவோ பார்த்துட்டா இதெல்லாம் சகிச்சிக்க மாட்டியா? படுத்துறா வெற்றி. நேற்று தான் என்னை முதலாக பார்க்குறா. உடனே என்கிட்ட வந்து லவ்வராக என்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறா என்றான் எரிச்சலுடன். ஜீப்பில் ஏறி அமர்ந்தவன், நீ சொல்கிறத பார்த்தா எனக்கே அவளை பார்க்கணும் போல இருக்கே சூர்யா என்றவன் சட்டென்று சுதாரித்து கொண்டு, அவசரப்பட்டு வாயை விட்டுட்டியே வெற்றி. பிடாரி எங்கேயாவது ஆளை வச்சிருப்பா, வீட்டில் போய் கிழிச்சு தோரணம் கட்டிடுவாளே என்றெண்ணி கப்பென்று வாயை மூடிக்கொண்டான். சூர்யாவோ முதல் நாளிலிருந்து அவள் நடந்து கொண்டதை எல்லாம் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே வந்தான். வெற்றியோ இதனடா நமக்கு வந்த சோதனை என்று அமைதியாக கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான். அப்பொழுது அவனது ஜீப்பிற்கு எதிரே ஒரு ஜீப்பு வந்து நின்றது. அதில் இருந்து இறங்கியவள் நேரே அவர்களின் எதிரே வந்து நின்றாள். அவளை பார்த்ததும் சூர்யா டென்ஷனாகி, ஏய் இங்கே என்ன பண்ணுற என்றான். வெற்றியை பார்த்து தலையசைத்து, நீங்கள் தான் இவனோட அட்வைஸரா சார்? பார்த்து கொஞ்சம் நல்ல விதமாக சொல்லி வைங்க என்றாள். தனது கூர்மையான கண்களால் அவளை ஆராய்ந்தவனுக்கு அத்தனை ஆச்சரியம். ஒரு 17 வயது பெண்ணுக்குரிய வளர்ச்சியில் சின்ன பூச்செண்டாக நின்றவளுக்கு இத்தனை தைரியமா என்று அசந்து போய் பார்த்தான். அவன் முன்னே கையை ஆட்டி, என்ன சார், நீங்களும் மேடம் கூட ட்ரீமுக்கு போயாச்சா என்றாள் கிண்டலாக. ஏம்மா, நீ காலேஜுக்கு போகாமல் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்க? எங்கே சார், உங்கள் சிஷ்ய பிள்ளைக்கு லவ் சொல்லி இன்றைக்கி கொஞ்சம் நேரம் அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சா என்னை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறான் என்றாள் கிண்டலாக. அவள் பேச்சில் அவனுக்கே மண்டை காய்ந்து போனது. ஜீப்பில் ஏறி உட்காருமா, அவங்ககிட்ட பேசணும். உன் பேர் என்ன சொன்ன? கன்யா சார். நான் ஜீப்பில் உட்காரணும்னா ஒரு கண்டிஷன். நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் சொல்லிடுங்க, நான் இப்படியே கிளம்பி போயிடுறேன் என்றாள். வெற்றிக்கு அவள் சொன்னதும் விளக்கண்ணை குடித்தது போல் இருந்தது. சூர்யாவோ பார்த்துக்கோங்க என் நிலைமைய என்றான் கண்களால். அவள் சொன்னதற்கு ஒத்துக்கொண்டு ஜீப்பில் ஏற சொன்னவன் மெல்ல பேச்சு கொடுத்து அவளது குடும்ப விவரங்களை அறிந்து கொண்டான். அவள் பொழுதுபோக்கு, படிப்பு என்று அனைத்தையும் தெரிந்து கொண்டான். சற்று நேரம் பேசியிருந்து விட்டு ஜீப்பிலிருந்து இறங்கியவள், எனக்கு காலேஜ் விடுற நேரம் ஆச்சு சார், இது என் ஃப்ரெண்டோட பைக்கு, அவங்ககிட்ட கொடுக்கணும், நான் கிளம்புறேன் என்று பைக் நோக்கி சென்றவள் திரும்பி வந்து, என் பேரண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி பேசணும்னு நினைக்காதீங்க சார், அப்புறம் நான் சத்யவாணி மேடத்தை பார்க்க வேண்டியிருக்கும், நீங்கள் சொன்னதாக சில பல விஷயங்களை பேச வேண்டியிருக்கும் என்று கூறிவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். அவளின் அதிரடியில் ஷாக்கானவன் சூர்யாவன் பக்கம் திரும்பி, எப்பட்றா இவளை சமாளிக்க போகிற? ஆழாக்கு சைஸ் இருந்துக்கிட்டு என்ன போடுறா? உன் நிலமை கஷ்டந்தாண்டா என்றான் சிரிப்புடன். சூர்யாவோ நக்கலான சிரிப்புடன், நான் மட்டுமா சிக்கியிருக்கேன், நீங்களும் தான் மாட்டியிருக்கீங்க, என்ன கிண்டலாக உங்களையும் மிரட்டிட்டு போகிறா பாருங்க என்றான். ஆமாண்டா, வாணி கண்ணில் இவ படக்கூடாது, என் குடும்பத்தில் கும்மி அடிச்சிருவா போல இருக்குது, இது ஓம் பிரச்சனை, நீயே ஹேண்டில் பண்ணு மேன். அதெல்லாம் முடியாது, உங்களால் தான் நான் இந்துவை விட்டு கொடுத்தேன், இப்போ வந்து கழட்டி விட்டா சரியா? இவளை எப்படி விரட்டுறதுன்னு யோசிங்க என்றான். வெற்றியோ, இதெல்லாம் வம்பா இருக்குது, அவள் ஒன்றை சுற்றுறா, நீ தான் அவளை விரட்டணும், இதில் நான் எங்கேருந்துடா வந்தேன்? ஏன் இந்துவை என்கிட்டேருந்து பிரிச்சிங்கல்ல, அதனால் இவளையும் என்னை விட்டு விரட்டுங்க. அவனை முறைத்து மரியாதையை இறங்கி ஓடி போயிடு, ரொம்ப பேசினேன் ஜீவா கிட்ட சொல்லி லாடம் கட்டிட சொல்வேன் என்றான் கடுப்போடு. ஜீப்பிலிருந்து குதித்தவன் பைக்கை நோக்கி நடந்து கொண்டே, நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, நாளைக்கு இவ என் பின்னாடி வரக்கூடாது என்று கூறிவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு பறந்தான். அப்படியே ஜீப்பில் அமர்ந்திருந்தவன் மனதிற்குள், இது தேவையா உனக்கு வெற்றி? ஜீவாவை பார்க்க போனோமா வந்தமான்னு இல்லாமல் வழியில் போன சனியனை பிடிச்சி சட்டைக்குள்ளே போட்டிக்கிட்டியே, வாணிக்கு தெரிஞ்சால் நம்ம சோழியை முடிச்சுட்டு தான் வேலையை பார்ப்பா என்று எண்ணிக்கொண்டிருந்தவனின் மொபைல் அழைத்தது. வாணிதான் அழைத்திருந்தாள். பேயை நினச்சேன், உடனே கூப்பிட்டுடுச்சு என்று புலம்பிக்கொண்டே, சொல்லுடா வாணி செல்லம் என்றான். எங்கே இருக்க? ரவுண்ட்ஸ் போயிட்டு அப்படியே ஆஃபீஸ் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கேன் செல்லம். பொய் சொல்லாத, உன் ஜீப்பு ரொம்ப நேரமாக பீச் பக்கம் நிற்கிறதா கேள்விப்பட்டேன், என்ன பண்ணிகிட்ருக்க? ஜீப்பிலிருந்து எட்டி சுற்றுமுற்றும் பார்த்தவன்,
எவன் போட்டு கொடுக்குறானே தெரியலையே, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் சிக்காமலா போயிடுவான், அன்னைக்கு இருக்குது என்று திட்டிக்கொண்டே, ரவுண்ட்ஸ் வந்ததில் ஒரு கேஸை பிடிச்சேன், அதுங்கக்கிட்ட விசாரணை பண்ணி முடிக்க நேரம் ஆகிடுச்சுடா. நம்பிட்டேன். உன்னை அடிக்கடி ஒரு பையன் வந்து பார்க்குறதா கேள்விப்பட்டனே. ஏண்டி, நீ போலீஸ் வேலை ஊருக்கு பார்க்குறியா இல்லை என்னவையோ பார்க்குறியா? சும்மா நைன்னுட்டு என்று கடிந்து விட்டு ஃபோனை அணைத்து விட்டான். நெஞ்சை தடவி கொண்டவன் எப்படியோ சமாளிச்சிட்டோம், வீட்டுக்கு போய் இருக்கு என்று எண்ணிக்கொண்டு ஜீப்பை கிளப்பினான். சூர்யாவோ கல்லூரிக்கு போக முடியாமல் வீட்டிற்கு சென்றான். அவனது அன்னை கீழே நின்று கீதா மாமியிடம் பேசிக் கொண்டிருந்தார். பைக்கை நிறுத்திவிட்டு வந்தவன் கீதா மாமியை கூட கண்டு கொள்ளாமல் மாடிக்கு சென்றான். அவன் வந்ததும் பேச்சை நிறுத்திவிட்டு அவன் பின்னே ஓடி வந்த மல்லிகா, என்னடா சீக்கிரம் வந்துட்ட என்றார். தலைவலிமாக தான் வந்துட்டேன் என்றவன் சோஃபாவில் படுத்து விட்டான். என்றுமே குறும்பும் துருதுருப்புமாக சுற்றி வருபவன் அப்படி படுத்ததும் அன்னையின் மனம் தவித்தது. தலையை தொட்டு பார்த்து அவன் முகத்தை கவலையுடன் பார்த்து கொண்டு நின்றவரை கண்டவன், என்னம்மா என்றான் சலிப்பாக. என்னாச்சுடா, உன் முகமே சோர்ந்து போய் கிடக்கு என்றார். பெருசாக ஒன்றும் இல்லைம்மா, கிளைமேட் சரியில்லாதான் தலைவலி என்று கண்களை மூடிக்கொண்டான். தலையில் இருந்த பாரத்தில் தன்னை மீறி உறங்கிவிட்டான். அயர்ந்து உறங்கியவனுக்கு கனவிலும் அவனது நாயகி பயமுறுத்தினாள். தன்னை மீறி உறங்கியவனின் காதுகளில் அவள் பேசுவது காதில் விழுந்தது. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி, நான் தான் உங்கள் வருங்கால மருமக என்றாள். சட்டென்று உடலெல்லாம் ஏற்க வாரி சுருட்டி கொண்டு எழுந்தவன் கண்களை சுழற்றி அவளை தேடினான். ஐயோ, வீட்டுக்கு வந்து தொலைச்சிட்டாளா என்று பதறியது. மல்லியோ உறங்கி கொண்டிருந்தவன் அதிர்ந்து எழுந்ததைக் கண்டு, என்ன சூர்யா, கனவு கண்டு பயந்துட்டியா என்றார். தன்னை சுதாரித்து கொண்டவன், ஆமாம்மா, பேய் கனவு என்றான்.